கர்த்தர் நம்ம சபைக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 18. 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த சபைக்காக கொடுத்தார். ஏன் இந்த வார்த்தை அப்படின்றத நம்ம வரும் வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, இந்த வார்த்தையின் ஆழம், இந்த வார்த்தையின் அந்த அதிகாரம், இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அந்த அர்த்தத்தை நாம் தொடர்ந்து வருகிற வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது குறித்து நான் பேசுவேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இங்க ஒரு 3 பாயிண்ட் நம்ம இங்கிருந்து பார்க்கலாம். முதல்ல வழிகளை நான் பார்த்து, 2வது அவர்களை குணமாக்குவேன், 3வது அவர்களை நடத்துவேன், 4வது அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். 4 வாரம் தொடர்ந்து நம்ம இது குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது நான் பார்த்து, முதலாவது அவர் பார்க்கிறார். அவர் வழிகளை நான் பார்த்து, அவர் வழிகளை தேவன் செவைப்படுத்துகிறவராக இருக்கார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னே தெரிய மாட்டேது பாருங்க. நம்மளுடைய வழி நமக்கு தெரியல. நமக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, நம்மளால நம்ம கரெக்டாக சிந்திக்க முடியல. நம்ம வாழ்க்கை குறித்து தானே ஒரு இது, எங்கே போகுது உங்கள் வாழ்க்கை, எங்கேயோ போகுதுங்க எங்கள் வாழ்க்கைன்ற மாதிரி இருக்குது. எப்படிங்க போகுது, எப்படியோ போகுது, அப்படிதான் நம்ம அதிகமாக நம்ம யோசிக்கிறோம். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியலங்க, சரியான நம்மளால யூகிக்க முடியல. என் வாழ்க்கையில் இது நான் செய்யணும், என் வாழ்க்கையில் இது நான் பண்ணணும், இது வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் எதுவுமே நம்மளால என்ன பண்ணுறது, சரியா நம்ம யோசித்தபடி சரியாக செய்ய முடிவதில்லை. தேவன் அவர் நம்மளோட வழிகளை எல்லாம் பார்க்குறாராம். நம்ம செய்யறது என்ன, வசனம் சொல்லுது, அவர் கிரியைக்கு தக்க பலனை அளிப்பேன் அப்படின்னு வசனம். அப்போ என்னுடைய ஓட்டம், என்னுடைய பிரயாசம், என்னுடைய ஜபம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய ஏக்கம் எல்லாமே நான் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் காணப்படுறதான காரியங்கள். இதை யாருக்கும் தெரியாது பாருங்க, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அறிந்த தேவன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இங்கே என் வழி என்ன, எனக்கு என்னதாங்க வழி, இதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னு நம்ம நிறைய தடவை நம்ம இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு என்னதான் வழி, அப்போ இந்த காரியம் முடியணும்னா இந்த காரியம் முடியணும் என்னதான் வழி, இது நடக்கணும்னா இந்த நடக்கணும் என்னதான் வழி. ஏன்னா எனக்கு வழி தெரியல. ஒரு கடன்லேருந்து வெளியே வரத்துக்கு வழி தெரில, ஒரு நோயிலேருந்து வெளியே வரத்துக்கு வழி தெரில, ஒரு சூழ்நிலேருந்து வெளியே வரத்துக்கு வழி தெரில, குடும்ப பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு வழி தெரில, பண தேவைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு வழி தெரில, என்னதான் வழி இதுக்கு அப்படின்னு உடனே கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் சமூகத்தில் போய் நம்ம நிற்கிறோம். ஆண்டவரே இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க, இந்த சூழ்நிலேருந்து வெளியே வரத்துக்கு வழி சொல்லுங்க, இதுல இருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும், அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னா கர்த்தர் அந்த வழிகளை அவர் சொல்றாரு. நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதித்து உன்னை என்ன பண்ணுவேன், நடத்துவேன், உன் வழிகளை செவைப்படுத்துவேன் வேதவசம் சொல்லுது. ஏன் என் வழியை அவருக்கு ஒப்புவிக்கணுமா, கர்த்தரிடத்துல ஒப்புவி, அப்பொழுது அவர் உன் வழி என்ன பண்ணுவார், பாதையை செவைப்படுத்துவார். அப்போனா நான் என்ன பண்ணணும் அதை முதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்தணும். என் வாழ்க்கை குறித்து, என் வருமானத்தை குறித்து, என் வேலையை குறித்து, என் சுகத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய சூழ்நிலையை குறித்து எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். கர்த்தரிடத்துல சொல்லுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தரிடத்துல பேசு, கர்த்தரிடத்துல சொல்லு. அப்போ இங்க சொல்றாரு, நான் பார்த்து. முதலாவது என்னங்க, நான் பார்த்து. எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து. பார்க்குறாரு. இவன் சரியா, இவன் சரியில்லையா, இவன் தப்பு பண்ணுறானா, தப்பு பண்ணலையா, இவங்க ஒழுங்கா இருக்கானா, ஒழுங்கா இல்லையான்னு அவர் பார்க்குறாராம். அவர் பார்த்து சரி பண்ணுறாரு. எது சரி பண்ணால் இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், எது சரி பண்ணால் இவன் சந்தோஷமாக இருப்பான், எதெல்லாம் சரி பண்ணால் இவன் வாழ்க்கையில் கைக்கூடி வரும் அப்படின்னு அவர் தான் என்ன பண்ணுறாரு, பார்த்து சரி பண்ணுறாரு, கவனிக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை இங்கே பார்க்குறோம் பாருங்க. அவர் நம்மை கவனிக்கிறாராமா. உண்மையாகவே நம்மளை யாரும் கவனிக்கிறது இல்லை இந்த காலத்தில். எல்லாருக்கும் ரொம்ப பிஸி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க ஓடுறதுல குறியாக்குறாங்க. ஆனால் கர்த்தரோ நம்மை கவனிக்கிறார். வசனம் சொல்லுது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை
சொல்லுவேன். கண்ண வச்சுன்னா உன்னை பார்த்து, உன்னை கவனிச்சு, நீ அழுவுறியா? சிரிக்கிறியா? நீ துக்கமா உட்கார்ந்துருக்கியா? நீ வந்து எதையோ குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறியா? சில பேர்லாம் நெறைய நேரத்துல அப்படியே ஜோன் அவுட்ல போயிடுறாங்க அப்படியே. அப்படியே உட்கார்ந்துன்னு எங்கேயோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. வேலை செஞ்சுன்னே இருப்பாங்க. எதையோ ஒண்ணு யோசிச்சுன்னு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு யோசிச்சு யோசிச்சு தன்னைய தானே என்ன பண்ணிப்பாங்க? குறைச்சுப்பாங்க பாருங்க. என்னாடா, 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 என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது வேலையா இருக்கும். சில பேருக்கு வந்து மத்தது கவலைகள் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது கவலை இல்லாம வாழவே முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு கவலை கண்டிப்பா வருது. யோசனைகள்னாலே அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, வேற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இங்க சொல்றாரு, நீ உட்கார்ந்து நம்ம வீட்ல யாராவது வந்து இப்படி ஜோன் அவுட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சும்மா எதையோ ஒண்ணு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம உடனே என்ன கேட்போம்? "ஏன் யோசிக்கிற? என்ன தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? என்ன அப்படி என்ன யோசனை உனக்கு அப்படி?" நம்ம கேட்கிறோம்ல. எப்ப கேட்போம்னு நினைக்கிறீங்க? அவங்கள கவனிக்கும்போது தான் கேட்போம். "என்ன சரியில்லையே! எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு மாதிரி எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கிறியே!" அப்படின்னா, நம்ம அவங்கள கவனிக்கிறோம். கவனிச்சா தான் அவங்க ஏதோ யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இங்க அதே பதம் நான் பார்த்து, அவங்களுடைய கவலைகளை பார்த்து, துக்கங்களை பார்த்து, அவங்க முகங்களை பார்த்து, அவங்க இருதயத்தை பார்த்து, அவங்க ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்காங்களா, அத பார்த்து, அவர்களை நான் என்ன பண்ணுவேன்னா, குணமாக்குவேன். குணமாக்குவேன்னா சரி செய்வேன். இப்ப நம்மலாம் பார்த்தா யாராவது பார்த்தா ஜுரம் கிரம் வந்துச்சுன்னா, "என்னங்க ஜுரம் சரியாயிடுச்சா?" அப்படின்னு கேட்போம். ஏன் குணமாயிடுச்சான்னு கேட்க மாட்டோம். சரியாயிடுச்சான்னு கேட்போம். இந்த குணமாக்குவேன் சுத்த தமிழ். நம்ம ஊர் பாஷையில சொன்னா சரியாயிடுச்சா? அப்படின்னு. அப்போ என்னுடைய காரியங்கள் சரி செய்வேன் என்று அர்த்தமாகிறது. அப்ப நான் எதை குறித்து நான் அதிகமா துக்கம் பாராட்டுகிறேனோ, எதை குறித்து நான் அதிகமா துக்கமா இருக்கிறேனோ, அதை என் தேவன் சரி செய்கிறவராய் இருக்கிறார். என் குடும்பத்துல, என் வேலையில, என் வருமானத்துல, என் பிள்ளைங்க மத்தியில, என் சூழ்நிலையில, என்னுடைய தேவைகளிலே அவர் சரி செய்ய வேண்டியது அவர் என்ன பண்றாரு? சரி செய்கிறார். அவர் சரி செய்யணும். நானா சரி செய்ய முடியாது. என்ன நானே சரி பண்ணிக்க முடியாது. நான் என்னால சரி பண்ணிக்க முடிஞ்சிருந்தா, நான் சரி செஞ்சிருப்பேனே. ஆனா முடியல. இப்ப கர்த்தர் உள்ள இறங்குறாரு. நான் கர்த்தர உள்ள இறக்கி விடுறேன். களத்துல அவர இறக்கி விடுறேன். லாஸ்ட் பேட்ஸ்மேன் மாரி. தோக்க போறோம்ன்னு தெரிஞ்சோனே நல்லா ஆடுறவன கடைசியா இறக்கி விடுவாங்க. ஏன்னா, அட்லீஸ்ட் அவரால என்ன முடியுமோ அவர் என்ன பண்ணுவாரு? மேக்ஸிமம் பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை. அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணாராம்? வெயிட் பண்றாராம். பாருங்க, நம்மளுக்கு நெறைய விஷயம் ஜெபத்தை குறித்து நான் பேசிட்டு வரேன் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை. நீ நெறைய நேரத்துல நம்ம ஏன் ஜெபிக்கிறோம்னு தெரிய மாட்டுது. ஜெபிக்கிறதுக்கு காரணமே அவர் உள்ள இறக்கி விடுறது தான். அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, "அவரு கடவுளுங்க. அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லங்க. எல்லாமே தெரியுங்க. அப்புறம் எதுக்கு நம்ம அவர்ட்ட சொல்லணும்? அவருக்கு தெரியாதா? எனக்கு இது என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாரே!" அப்படின்னு வசனம் சொல்லுதே. அப்படின்னா அவருக்கு எல்லாம் தெரியும் தானே. அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அவரே செய்வாரு. அவராலாம் செய்ய மாட்டாரு. இது எப்படி இருக்குன்னா, அவரு வெளிய நின்னு பார்க்குறாரு. அவர உள்ள கொண்டு வரணும். என் பிரச்சனையில, என் போராட்டத்தில, என் வாழ்க்கையில, என் காரியத்தில, என்னுடைய சூழ்நிலையில அவர உள்ள கொண்டு வரணும். ஆண்டவரே நீர் வந்து இத சரி பண்ணுங்க. நீங்க உள்ள வாங்க. என் வாழ்க்கையில வாங்க. என் குடும்பத்தில வாங்க. என் பிரச்சனையில வாங்க. நான் சொல்லி அவர உள்ள கொண்டு வரேன். அவரா வந்து உள்ள நுழையிறது இல்ல. அவரா வந்து தலையிடுறது இல்ல. அவரா எதுவும் செய்றது இல்ல. செய்ய மாட்டாரு. ஏன்னா, அவருக்கு தெளிவா சொல்ட்டாரு, "கேளுங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்." நீங்க கேட்டு பாருங்க. நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க. நம்ம குடும்பத்தில கூட சில நேரத்தில வீட்ல ஒரு சலசலப்பு இருந்துச்சுன்னா, சில நேரத்தில நம்ம வந்து சம்மந்தமே இல்லாம உள்ள நுழைஞ்சோம்னா நமக்கு தான் அசிங்கம் அது. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மகிட்ட வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மகிட்ட பேசட்டும் அப்புறம் நம்மள முதல்ல கூப்பிடட்டும் அப்புறம் பார்க்கலாம். அப்படின்னு நம்ம வெயிட் பண்றோம். ஏன்? ஏன்னா நம்மளா போய் மூக்க நுழைக்கக்கூடாது. அவங்க வருவாங்க என்கிட்ட. நான் நெறைய நேரத்துல அது மாரி யோசிக்கிறது உண்டு. ஏதாவது பேசுறாங்களா? இவங்க வருவாங்க நம்மகிட்ட. இவங்களா வருவாங்க. இவங்களா தேடின்னு வருவாங்க. அப்ப பேசிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவங்க வருவாங்கன்னு முன்கூட்டியே எனக்கு என்ன பண்ணுவேன்? தெரியும். இவங்க வந்து தான் ஆவணும். வேற வழி கிடையாது. இவங்க அங்க சுத்தி, இங்க சுத்தி, அங்க போய், இங்க போய் கடைசியில நம்மகிட்ட தான் வருவாங்க. வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னு வெயிட் பண்றது. வர்றதுக்கு முன்னாடி நம்மளா முந்திரி கொட்டை மாரி என்ன பண்றதுல்ல? போயிட்டு மூக்கு நுழைக்கிறதே கிடையாது பாருங்க. ஏன்னா வெயிட் பண்றது. கர்த்தர் அப்படிதான். யாருடைய வாழ்க்கையிலும் அவரா வந்து எதுவும் செய்றது கிடையாது. அவர்ட்ட சொல்லணும், கேட்கணும், பேசணும். அப்பதான் அவர் உள்ள வருவாரு.
அவருக்கு தெரியுமே, அவர் செஞ்சுருவாரு. ஆஹா, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னாலும், வருமானம் வேணும்னாலும், குடும்பத்துல சமாதானம் வேணும்னாலும், சந்தோஷம் வேணும்னாலும், அல்லது நம்ம வீட்ல ஒரு ஒரு காரியம் நடக்கணும்னாலும், அவரிடத்துல கேட்கணும். அவரிடத்துல சொல்லணும். அப்பதான் அவர் செய்வார். இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் திறந்தா நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்குள்ள பிரவேசிப்பேன். அப்ப ஏன் கதவு தட்டி நின்னுக்கணும் அவரு? நேரா உள்ள வர வேண்டியதானே? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அந்த வார்த்தை கவனி, கேட்டு கதவை திறக்கணுமா? கேட்டு திறந்தா மட்டும் தான் உள்ள வருவேன். திறக்கலன்னா அப்படியே வெளிய நின்னுட்டு அப்படியே போயிட போறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. நீ என் சத்தத்தை கேட்டு, என் வார்த்தையை கேட்டு, என் வசனத்தை கேட்டு, என் போதனையை கேட்டு, அதை கேட்டு நீ தரப்பினா, அப்போ உன் வீட்ல, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன்? வாசம் செய்வேன். நான் வந்து வேலை செய்வேன். நான் வந்து இறங்குவேன். என்ன இறக்கி விடணும் உள்ள. என்ன சொல்றாரு? உன்னோடு கூட சேர்ந்து என்னையும் அவரையும் ஒன்றாக இணைத்து, நம்ம குடும்பத்துல சூழ்நிலையில அவர் இணைந்து செயல்பட விரும்புகிறார். அவரா தானாவே செய்யல. இல்ல என்ன தானா செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கல. 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். அப்படி. அவரு அப்படி யோசிக்கிறார். 2 பேரும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். நீயும் நானும் சேர்ந்து செய்யலாம் வா. பேசி செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணி செய்யலாம். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம், வா பண்ணலாம். அப்படின்ற அளவுக்கு அவர் உள்ள வராரு பாருங்க. அப்படி உள்ள கொண்டு வரணும். நீங்க இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீங்க இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது ஆண்டவரே. நீர் வாரும், வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றும், இந்த காரியத்தை வாய்க்க செய்யும், இந்த காரியத்தை பூர்த்தி செய்யும், இந்த காரியத்தை சம்பூர்ணமடைய செய்யும், இந்த காரியத்தில் என்னோட கூட வாரும் என்று சொல்லி கூப்பிட்டா அவர் என்னோடு கூட வருகிறவராக இருக்கிறார். அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னா அவர்களை சரி செய்வேன். எதை சரி செய்யணும் உங்க வீட்டுல? எதை சரி செய்யணும் உங்க வாழ்க்கையில? நான் எதை சரி செய்யணும் அப்படின்னு நான் நம்பி நான் ஓடிட்டு இருக்கணும், எப்படி நான் அது யோசிக்கிறனோ அதை தேவன் வந்து சரி செய்கிறவராய் இருக்கிறார். அங்க சொல்ற பாருங்க, அவர்களை நான் பார்த்து அவர்களை சரி செய்வேன், குணமாக்குவேன், அவர்களை நடத்தி நல்வழி நடத்தி, செம்மையான வழிகள் நடத்தி, பிரோஜனமான வழிகள் நடத்தி, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை போதித்து நடத்துவேன். ஏன்? சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுத்து உன்னை நடத்திட்டு போவேன். நீ போற பாதை தப்பா இருந்தா திருப்பி விட்டு என்ன பண்ணுவேன்? நடத்திட்டு போவேன். உன்னை நடத்துறதுக்கு யாருமே இல்லை, உனக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை, உன்னை வந்து ஆறுதல் படுத்த யாருமே இல்லைன்னா கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். அது சொல்ல பாருங்க, உன்னை என்ன பண்ணுவேன்? நான் நடத்துவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுறவருக்கும். அந்த வார்த்தை கவனிக்கணும். இதுல 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுறவருக்கும். அவர்களுக்கு யாரு? நானு. அவர்களிலேனா என்னோடு கூட என் குடும்பம், என் வேலை, என் சூழ்நிலை, என் கூட பயணிக்கிறவர்கள். என்ன துக்கம்? யாருக்கு துக்கம்னு? எனக்கும் துக்கம் இருக்கு, உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கு. எனக்கு ஒரு கஷ்டம் தான், உங்களுக்கு வேற மாதிரி கஷ்டம் இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனா இப்ப என் வீட்டு வச்சுக்கோங்க, கஷ்டம்னா வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் தானே இருக்கு. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிதான் அங்க. இப்போ என் கஷ்டம் எனக்கு, என் வீட்டில் இருக்கிற கஷ்டம் என் மனைவிக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், என் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், என் நண்பருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், என் சொந்தக்காரங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா அது அவங்களும் கஷ்டம். அப்போ எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்று அர்த்தமாகுது. அந்த வாசனம் ரொம்ப அழகா இருக்குது. அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுற. அதனால அவர்களிலே அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்க, அவங்க சந்தோஷமா இல்லையா? யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன காரியங்கள் இருக்கோ, அவரவர்கள் பிரச்சனைக்கு அவரவர்களுக்கு தீர்வு. ஒரே குடும்பத்துக்கு ஒரே தீர்வு இல்லை. என் குடும்பத்துக்கு ஒரு தீர்வு வேணும்னா ஒரு பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பணம் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பணத்தால் எனக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் என் பிள்ளைங்களுக்கோ என் மனைவிக்கு தீர்வு கிடைக்காது. ஏன்னா அது அவங்க பிரச்சனை, வேற பிரச்சனை. அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரணும். இப்போ என் பையனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு கீபோர்டில் ஏதோ பிரச்சனை இருந்தால் அவன் கீபோர்டு சரி பண்ணால் அது போதும் நினைப்பான். என்கிட்ட பணம் இருக்கும், என் பணம் தான் எனக்கு ஓகே. அப்போ அவனுக்கு அந்த கீபோர்டு சரியானது அவன் பிரச்சனை தீரும். அவன் வாசிக்கிற கிட்டார் சரியானது அவன் பிரச்சனை தெரியும். அப்போ அவனுக்கு அவன் பிரச்சனை. அப்போ அதாவது பிரச்சனை அவங்களுக்கு வந்து பண பிரச்சனை கிடையாது. ஏன் பண பிரச்சனைனா அவங்க சம்பாதிக்கல, அவங்க யாரை எதிர்பார்த்துருக்காங்க? அப்பா அம்மா எதிர்பார்க்குறாங்க.
நீங்க கொடுத்தீங்கன்னா நான் என் பிரச்சனை சரி பண்ணிப்பேன். புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க கொடுத்தா, என் கிட்டார் சரியில்லை, கிட்டாருக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்க கொடுத்தா நான் கிட்டார் சரி பண்ணிப்பேன். நீங்க கொடுத்தா கீபோர்டு சரி பண்ணிப்பேன். நீங்க கொடுத்தா நான் ஃபீஸ் கட்டுவேன். நீங்க கொடுத்தா நான் படிப்பேன். நீங்க கொடுத்தா அப்படின்னும் போது அது இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது. அப்படின்னா அவங்க பிரச்சனை தனி. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்ப என் பிரச்சனை என்ன? என் பையனுக்கு கிட்டார் சரி பண்ணி கொடுக்கணும், கீபோர்டு சரி பண்ணி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும்னா எல்லாத்துக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். அப்ப என் பிரச்சனை என்ன? பண பிரச்சனை. சிலருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், பலவீனமா இருக்கும், வியாதியா இருக்கும், சுகர் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அவங்களுக்கு அந்த பிரச்சனை. அவங்களுக்கு பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, சுகர் சரியாயிடுமா? என்கிட்ட பணம் இருக்குது, ஜுரம் சரியாயிடுமா? முடியாது. அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. இப்போ இப்படி தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மண்டையில ஒன்று ஓடிட்டு இருக்குது. என் பிரச்சனை எனக்குங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும்? அவன் பிரச்சனை அவனுக்கு, நீங்க பாட்டு ஹிஸ்டரி சொல்லிட்டு போயிடுவீங்கன்னு. அப்படிதான் இன்னைக்கு உலகம். அவங்களுக்கு அவங்கவுங்க ஒரு ஒரு பிரச்சனை வச்சுட்டு சுமந்து சுத்திட்டு இருக்காங்க. இது எப்படி சரியாக்கும், எப்படி சரி பண்ண போற, எதுவுமே யாருக்கும் தெரியாது. சொல்றாரு, அவங்க திரும்பவும் அவங்க அவர்களை நடத்தி, எல்லாம் சொல்லுங்க நடத்தி, அவங்க நடத்த வேண்டிய வழியில நடத்தி, நீ என்ன பண்ணா சரியாகுமோ அந்த வழியில் நடத்தி, அவங்களுக்கு சரியா போதிச்சு, சரியா சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு, அவங்களுடைய காரியங்களை பத்தி யோசிச்சு அவர்களை நடத்தி, அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து, அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, ஒரு பிள்ளைக்கு நீ எப்படி நடக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதில்லை. நம்ம நிறைய கத்துக்கிறோம், இப்பவும் கத்துக்கிறோம், இப்பவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்க கற்றுக் கொடுக்குறோம். இதான் முதல்ல இப்போ நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்கு, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் ஃபோன் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் ஃபோன் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஃபோனை என் கையில் கொடுத்து கற்றுக் கொடுத்தா நான் கற்றுப்பேன். அப்போ அப்படின்னா தெரியாத விஷயத்தை கூட கற்றுக் கொடுத்தா கற்றுக்கலாம். எதையும் கற்றுக்கலாம், எல்லாத்தையும் கற்றுக்கலாம், எதுவுமே தப்பு இல்லை, எல்லாம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எல்லாமே கற்று தெரிஞ்சிருக்கணும். அப்போ சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குற ஒருத்தர் இல்லைன்னா கற்றுக்கிறது எப்படி? அப்படின்னா போதிக்கணும், நடத்தணும். நான் எப்படி நடத்தப்படணும், நான் எப்படி நடந்துக்கணும்னே எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும். மெசேஜ் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு திறமை கிடையாதுங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பைபிள் வாசிக்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அது தெரியும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நீ நல்லா பேசுகிற, எதையோ பேசி எத்தனையோ பஞ்சாயத்து போய் பேசுகிற, அப்போ உன்னுடைய நீ பேசுனா இந்த பேச்சு திறமையில நீ கண்டிப்பாக மேலே வருவோன்னா, அந்த பேச்சு திறமை உலகத்தானுக்கு பிரயோஜனமாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் சபைக்கு இந்த பேச்சு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. கர்த்தர் மாற்றி போட்டார். போதித்து நடத்தினாரு, வழி நடத்தினாரு, அவர் நடத்தினாரு. நானே உருண்டு பிறண்டு நானே சிங்கிளா என்ன பண்ணிட்டேன், எந்திரிச்சு நின்னு பாருங்க. இப்படிதான். ஆனா கர்த்தரிடத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் எனக்கு சொல்லி எனக்கு நடத்துங்கன்னு சொன்னா, எப்படியாகிலும் யார் மூலமாவது ஏதாவது ஒரு சூழ்நிலை மூலமாவது என்னை வழி நடத்துவார், எப்படியாவது நடத்திடுவார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உட்காந்து யோசிச்சா ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு காரணத்தை கொடுத்து நடத்திடுவார். பாருங்க, எலியா என்ன பண்ண போறேன்னு தெரியாத பொழுது, எப்படி சாப்பிட போறேன்னு தெரியாத பொழுது, சாப்பாடு கூட கிடைக்காதுன்னு தெரியாத பொழுது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். என்ன பண்ண போறேன்னு தெரியாத சூழ்நிலை இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க நம்ம இந்த வாரத்துல நம்ம பார்ப்போம் பாருங்க, யார் யாருக்கு என்னென்ன தெரியாம இருந்துச்சு, எப்படி வழி நடத்தினாருன்னு. அது நம்ம வாரத்துல போதிப்பேன். எல்லாரும் அப்படிதான். பிறந்தவொடனே யாரும் கத்துக்கிறது இல்லை. பிறந்தவொடனே எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு, எல்லாருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதே கிடையாது. அது கத்துக்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு வர்றது கிடையாது. ஆனா எனக்கு எதுக்குங்க பிரதர் அதெல்லாம், சேச்சா எனக்கு தேவையில்லைங்க, ஐயா நான் அதெல்லாம் கத்துக்க மாட்டேன். அது கத்து ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் கத்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றாரு. கத்துக்க வேண்டிய விஷயமா இருந்தா கத்துக்கோங்க, தப்பு இல்லை. கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் வரும், அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு தெரியும். ஐயோ அன்னைக்கே என்ன விட்டு எனக்கு தெரியாம போச்சு எனக்கு அப்படின்னு அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. கத்துக்க வேண்டியது எல்லாத்தையும் களவும் கற்று மாற. நம்மளுக்கு வந்து ஒரு வார்த்தை நமக்கு இருக்குது, களவும். உனக்கு தெரியாதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோ. இதுதான் அப்போதான் இந்த உலகத்துல நம்ம வந்து போராட முடியும், வாழ முடியும், எதிர்த்து நிற்க முடியும், நமக்கு தகுதியாக்க முடியும், நமக்குன்னு ஒரு இடத்த
கொண்டு வர முடியும் இந்த உலகத்தில். இல்லைன்னா எல்லாரும் நம்மளுடைய மேலே ஏற்றி மெரிச்சு போயிட்டே இருப்பான். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா எல்லாரும் என்னை ஏமாக்குவான். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் எல்லாம் என் மேலே ஏறி போயிடுவான். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போதான் ஆள் யார் எப்படின்னு என்ன பண்ண அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்மள ஏமாந்துடும் இந்த உலகத்தில். இன்னைக்கு எல்லாருமே சுயநலவாதிகள் தான். அவன் சுயநலத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ நான் என்ன தெரிஞ்சு வச்சுதான் என்னால் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். ஓ, இவங்க இந்த விஷயமா தான் நம்மகிட்ட பழகுறாங்க, ஓகே இது இவங்க தான், இவங்க இது அதுதான் இவங்க அப்படின்னு நம்மளை புரிஞ்சு நம்மளால என்ன பண்ண நடத்த முடியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்படிதான். எனக்கு தெரியாது பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில ஏமாறாம இருக்கணும்னா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இது சொல்றாரு, உனக்கு என்ன தெரியலப்பா, நான் ஒன்று என்ன பண்றேன், வழி நடத்துறேன். வழி நடத்துறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன சோர்வு, உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குன்னு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுடைய சூழ்நிலை, மற்றவருடைய காரியங்கள் என்ன என்பதும் கூட நான் என்ன பண்றேன், சரி செய்கிறேன். அந்த வசனம் சொல்லப்படுது, திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல். துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல். யாருக்கு என்ன துக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன ஆறுதல் படுத்த கூட யாரும் கிடையாது. ஆறுதல் சொல்வதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் ஆறுதலா பேசுவதற்கும் சில நேரத்தில் நமக்கு யாருமே இருக்கிறது இல்லை. யார்கிட்ட போய் நம்ம ஆறுதலுக்காக நிற்கிறது? யாருக்கிட்ட போய் ஆறுதலுக்காக நம்ம பேசுறது? அன்னைக்கு ஆறுதல் வேணும் நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? எனக்கு ஆறுதலா எனக்கு ஒரு 4 வார்த்தை சொன்னால் நல்லா இருக்கும்னு எத்தனை வாட்டி தோணி இருக்கு. இப்போ யாராவது நமக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிருக்கு. உங்களுக்கு யாருக்கா தோணிருக்கு அந்த மாதிரி? ஒரு ஆறுதலான 2 வார்த்தை பேச நல்லா இருக்கும்னு தோணிருக்கா? யாராவது ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணிருக்கா? நம்ம அதிகமாக கவலைப்படும் போது, அதிகமாக துக்கப்படும் போது, அதிகமான வேதனையில் நம்ம ஆளும் போது, இப்போ யாராவது நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை, ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிருக்கா? கர்த்தர் சொல்றாரு, துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். அப்போ கர்த்தர் இந்த மாதத்துல எப்படி நம்மளை வழிநடத்த போறாரு அப்படின்னா, எல்லாவற்றிலும் என்னுடைய இடங்களிலே, என்னுடைய சூழ்நிலைகளிலே, என்னுடைய கஷ்டங்களிலே, என்னுடைய துக்கங்களிலே, என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலையும் அவரை நான் என்ன பண்ண போறேன், முன்வைக்க போறேன். அவர் எல்லாவற்றிலும் எனக்காக வந்து நின்று அதை செய்து முடிக்க போகிறார் என்று அர்த்தமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஒவ்வொரு விஷயத்தை குறித்து நான் என்ன பண்ண போறேன், வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நான் போதிக்க போறேன். இதுல அதிகமான விஷயம் பாருங்க, பைபிள் ஒருத்தர் சொன்னாங்க, பைபிள் ஒரு தேன் கூடு, அது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் தெரியுது, ஆனா இதுக்குள்ள எத்தனை விதமான பொக்கிஷம் அடங்கி வச்சிருக்க தெரியுமா? அதுல இந்த வார்த்தைக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு. சாதாரணமா இல்லை. சும்மா இந்த வழி நடத்துவேன்னா சும்மா கிடையாது, வழிகளை பார்ப்பேன்னா அது சும்மா கிடையாது. பார்க்கிறாரு, அது பார்க்கிற ஒரு விதம் இருக்குது, வழி நடத்துறது விதம் இருக்கு. என் வழி என்னன்னு எனக்கு தெரியாதுக்கு அவர்கிட்ட தீர்வு இருக்கு. என் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு, என் வாழ்க்கைக்கு ஒரு விடுவு காலம், என் நோய்க்கு ஒரு குணம், எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இப்போ அவரிடத்துல தீர்வு எனக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோட கூட என்ன பண்ண போறேன், இந்த மாதத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்த போகிறேன். இப்போ நம்ம அவர் உள்ள இறக்கி விடணும். நம்ம பிரச்சனைக்கு, நம்ம வாழ்க்கையில வாங்க, வந்து செய்யுங்க, வந்து பண்ணுங்க, உள்ள இறக்கி விடுங்க. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே அவர் இறங்கி நம்மோடு கூட வாழ அவர் ஆசைப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார். உங்க பிரச்சனையில, உங்க போராட்டத்துல, உங்க கஷ்டத்துல, உங்க கண்ணீர்ல, உங்க வேதனையில, உங்க துக்கத்துல அவர் உள்ள வரணும்னு ஆசைப்படுறாரு. ஹலோ, நீங்க மாத்திரம் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் மட்டும் தாங்க கஷ்டப்பட்டுக்கிறேன். நான் ஒரு காலத்துல அப்படியே சொல்லிட்டு இருந்தேன், நான் மட்டும் கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் மட்டும் இல்லை 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 இல்லை. அது ரொம்ப அதுக்கப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம அப்படி பேசக்கூடாது. நான் மட்டும் இல்லைங்க, கர்த்தரும் என்னோடு கூட இருக்கிறாரு. நான் மட்டும் கஷ்டப்படுறேங்க, நான் மட்டும் தாங்க, நான் மட்டும் இல்லை இல்லை, நீங்க மட்டும் இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் அங்க உங்க நிழல் இருக்கும். ஹலோ, நான் மட்டும் நிக்கிறேங்கன்னா அப்படி திரும்பி பாருங்க, உங்க நிழல் இருக்கும். எங்கெல்லாம் நிழல் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரு. இருக்கீங்களாங்க? நான் படுத்திருந்தாலும், நான் ஓடினாலும் அவர் என்னோடு கூட இருப்பார். நான் பாதாளத்தில் இருந்தாலும், நான் உயர மலையில் இருந்தாலும் அவர் என்னோடு கூட. எதுக்கு சொல்றேன்னா,
கர்த்தர் அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, அவர் சாதாரணமா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தான்னா நம்ம நம்பியிருக்க மாட்டோம். அவர் எப்படி இருப்பேன்னு சொன்னார் தெரியுமா? நம்மளை அவர் வந்து நம்ம கூட எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? உனக்கு நிழலா இருப்பேன். வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து வந்து நம்ம புரிஞ்சிருக்காது, நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்படின்னு. ஆனா நிழல் என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு அர்த்தம். எத்தனை நான் சொல்றது புரியுது? கர்த்தர் எனக்கு நிழலுக்கு சமானமாய் அவர் இருப்பாராமா. அவர் எங்க எக்ஸாம்பிள் சொன்னார் பாருங்க. வேற ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லல. அவர் என்னுடைய நிழலாய், அவர் எனக்கு நிழலாய் இருப்பேன்னு சொன்னார்னா, அப்ப எந்த அளவுக்கு உன் கூட நான் இருப்பேன். அப்ப நீங்களும் நானும் தனியா இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவைகளை சந்திப்பார், என் காரியங்களை வைக்க செய்வார், என் எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார்னா கர்த்தர் என்னோடு கூட டிராவல் ஆகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா போராடல, நீங்க தனியா வாழல. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கிறாரு. கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்காரு. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரிடத்துல சொல்லிடணும், அவரை உள்ள கொண்டு வந்துடணும், அவரை வச்சுட்டு நீங்க செய்யணும். நீங்க போற இடத்துக்கு, நீங்க வேலைக்கு போனாலும் சரி, நீங்க வந்து வேற ஏதோ காரியத்துக்கு போனாலும் சரி, நீங்க போகிற இடத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போயிடணும். ஆனாதான் சொல்ல, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு போங்க, வேலையில இருந்து வந்தோன்னு ஜோம் பண்ணுங்க, வீட்டில் இருக்கும்போது ஜோம் பண்ணுங்க, ஏதோ ஒரு காரியம் செய்யும்போது ஜோம் பண்ணுங்க, சாப்பிடும் போது ஜோம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்துலயும் அவர் இருக்கணும். அவர் இருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதம். ஏன் அவர் இருக்கணும்? ஏன் அவர் இருக்கணும்? அவர் இருந்தா ஆசீர்வாதம். அப்போ நான் வேலைக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போனா அவர் என் கூட வராரு, வேலையில் ஒரு ஆசீர்வாதம். வீட்டுக்கு வந்தோன்னு தேங்க்ஸ் பண்ணி ஜோம் பண்ணா அவர் வீட்டுக்கு வராரு, வீட்டில் ஒரு ஆசீர்வாதம், என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், என் சாப்பாட்டில் ஒரு ஆசீர்வாதம், எல்லாத்துலேயுமே அவர் இருக்காரு. இப்போ ஹலோ, அதனால தான் ஜபிக்கணும், அவரு கூட வச்சுக்கணும். நான் எப்படின்னா ஜபம் அவர் கூட பேசுறேன்னு அர்த்தம். அவர் உங்க கூட இருக்கிறாரா, நீங்க அவர் கூட பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்பெல்லாம் பேசுறீங்களோ அப்பெல்லாம் அவர் உங்க கூட இருக்கிறாரு. அப்ப ஜபம் அவரோடு கூட இணைக்கிறது. நீங்க பேசுறீங்க அவர் இடத்துல, அப்ப அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அப்ப இந்த வசனம் சொல்லுது, அவர்களை நான் நிச்சயமாகவே வழி நடத்தி, அவர்களுக்கு நான் ஆறுதல் செய்ய வேண்டிய இடத்துல ஆறுதல் செய்து, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சரி செய்ய வேண்டியது சரி செஞ்சு, அவங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்தித்து, அவர்களை நான் என்ன பண்ணுவேன்னா, அவர்களோடு கூட இருந்து நான் அவர்களுக்கு திருப்தி அடைய செய்வேன். ஆறுதல் படுத்துறேன். அந்த வார்த்தையை மறுபடியும் ஒரு படிச்சு முடிப்போம், பார்க்கலாம். என்ன பண்ண? அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை சரி செய்வேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கமா இருக்கிறவர்களுக்கும் நான் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு ஒரு ஆறுதலின் மாதமாக, சரி செய்கிற மாதமாக, திருப்தி அடைகிற மாதமாக கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அப்போ நம்ம சூழ்நிலைகளில், நம்ம பிரச்சனைகளில், நம்ம போராட்டங்கள், நம்மளுடைய வேதனைகளில், நம்ம கஷ்டங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமையும். ஹல்லேலூயா. திரும்ப கூட ஆமென்றீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இதை குறித்ததான விளக்கமான விளக்கத்தை நான் சொல்லுவேன். நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. அன்னைக்கு பாருங்க, இது ஏன் கொடுத்தாரு, எது கொடுத்தாரு, எதனால கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பொய் உரையாதது, அது அனுப்பினதை செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம்.